இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்திருக்காரு. அப்படி இருக்கவிட்டு இந்த பணக்கார வீட்டில் ஒரு கழுதை ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி வளர்க்க விட்டு ஒரு நாள் இந்த பணக்காரர் அந்த கழுதையை விற்கலாம்னு முடிவு செய்கிறாரு. முடிவு செஞ்சு இந்த பணக்கார மகனு சந்தைக்கு கழுதையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகிற வழியில் ஆனால் ஒரு 4-5 பேர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இந்த பணக்கார மகனு பார்த்து பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க. சிரிச்சிட்டு அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அங்கே பாருங்கப்பா ஒரு அதிசயத்தை, கழுதை மேலே ஏறி உட்காந்து போகிறதுக்கு கழுதை இருந்து அந்த கழுதை மேலே ஏறி உட்காராமல் அந்த கழுதைக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிறத பாருங்கப்பா, இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை வேறு எங்கேயாலும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. அப்படி சிரிக்க விட்டு இந்த பணக்கார மகனுக்கு ரொம்ப அசிங்கமாகி அப்பாட்ட சொல்லியிருக்காரு, எப்பா நம்மளை பார்த்துட்டு அந்த மாடு மேய்க்கிறவங்க சிரிக்கிறாங்க, பேசாமல் கழுதை மேலே ஏறி போகலாமாப்பா அப்படின்ட்டு மகன் சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்பா சொல்லியிருக்காரு, ஏழை மகனே, நான் கழுதை மேலே ஏறி போக தெரியாமலோட கழுதை பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கேன். கழுதை மேலே ஏறி போனால் சந்தை வரைக்கும் போனால் அந்த கழுதை கிறங்கி கிருகிறது போக, அப்புறம் இந்த கழுதை எலும்பும் தோலுமா தான் தெரியும் வியாபாரி கண்ணுக்கு, அப்புறம் பாதி ரேட்டு கூட அந்த கழுதை விற்காதுரா, அதனால தாண்டா நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இந்த பணக்காரர் சொல்லியிருக்காரு மயங்கிட்ட. அப்படி சொல்ல விட்டு, ஏப்பா இந்த கழுதை விற்கலைன்றாலும் பரவாயில்லை, பேசாமல் கழுதை மேலே ஏறி போகலாமாப்பா, இந்த மாடு மேய்க்கிறவங்களாம் பார்த்து நம்மளை சீப்பாக நினச்சி சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு மகன் சொல்லியிருக்காரு. சரி மகனே, நீ இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணுறதுனால நீ மட்டும் கழுதை மேலே ஏறிக்க, நான் கழுதைக்கு பின்னாடி நடந்து வரேன் அப்படின்னு இந்த பணக்காரர் சொல்லி மகனை மட்டும் ஏற்றி கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க. அப்படி போகுவேன். ஆனால் எதுக்கு 4-5 பெரிய மனுஷங்க சந்தைக்கு போயிட்டு இந்த வயசானவங்களை பற்றி கருத்து பேசி சிரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த காலத்தில் வயசு இருக்கும் தண்ணிக்கு தாப்பா மதிப்பாங்க, வயசு போயிடுச்சுன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படி வரவ இந்த பணக்கார மகன் கழுதை மேலே ஏறி உட்காந்து வரதை பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு, அங்கே வரப்பா இப்போத்தான் சொல்லி வாயை மூடலை, அங்கே வரப்போ ஒரு அநியாயத்தை அப்படின்ட்டு ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு. ஒரு வயசான பெரியவர் கால் வலிக்க கை வலிக்க உடம்பு வலிக்க கழுதைக்கு பின்னாடி நடந்து வர்றாரு. ஒரு சோம்பேறி இளைஞ கழுதை மேலே ஏறி உட்காந்து வரேன், இந்த கொடுமை எங்கேயாலும் பார்த்தீங்களாப்பா அப்படின்ட்டு இந்த பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு. ஏழை தொருக்கு பையனே, வயசான கொப்பா கழுதைக்கு பின்னாடி நடந்து வராது, கால் வலிக்க கை வலிக்க, நீ அவர் கழுதை மேலே ஏறி உட்கார வச்சுட்டு நீ நடந்து போடா அப்படின்ட்டு இந்த பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னே இந்த பணக்கார மாயை இறங்கிக்கிட்டு அப்பனை ஏற்றிட்டார். அப்படி போக ஆனால் எதுக்கு ஒரு 4-5 பொம்பளை ஆளுங்க தண்ணி மூக்கிறதுக்காக குடத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி தூக்கி வரும்போது இந்த பணக்காரர் கழுதை மேலே ஏறி உட்காந்து வரதை பார்த்துப்பிட்டு ஒரு பொம்பளை ஆளு கேட்டிருக்கேன், ஏய் சோம்பேறி கிழவா, உனக்கு கை காலு கெட்டியாக தானே இருக்குது, அப்படி கெட்டியாக வச்சுக்கிட்டு ஒரு பச்சை பிஞ்சு பையன் கழுதை பின்னாடி நடந்து வர்றான், அவனை ஏறி உட்கார வைக்காமல் நீ உட்காந்து போவ அப்படின்ட்டு ஒரு பொம்பளை ஆளு கேட்டிருக்கு. அப்படி கேட்டதுமே இந்த பணக்காரர் மகனும் கழுதை மேலே ஏற்றிட்டாரு. ஏற்றி 2 பேர் உட்காந்து சந்தை பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. அப்படி நெருங்கும்போது ஆனால் ஒரு வீட்டு திண்ணையில் ஒருத்தர் உட்காந்து கேட்டிருக்காரு, ஏப்பா இந்த கழுதை உண்மையில் உங்கள் சொந்த கழுதை தானா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு இந்த திண்ணையில் உட்காந்தவர். அதுக்கு இந்த பணக்காரர் சொல்லியிருக்காரு, ஆமாப்பா உண்மையில் எங்கள் சொந்த கழுதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏப்பா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ட்டு இந்த தென்னையில் உட்காந்தவர் சொல்லியிருக்காரு. ஏப்பா உங்கள் சொந்த கழுதைன்னு சொல்கிறீங்களே, இப்படி கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் 2 பேர் அந்த கழுதை மேலே ஏறி உட்காந்து வரீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏப்பா உங்களை சுமந்த பாவத்துக்காக நீங்கள் 2 பேர் அந்த கழுதையை சுமந்துக்கிட்டு போகலாம்லப்பா அப்படின்ட்டு இந்த திண்ணையில் உட்காந்தவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னோன்னே இந்த பணக்கார மகன் கழுதையை விட்டு கீழே இறங்கி ஒரு பெரிய கம்பை எடுத்து ஒரு கயத்தை எடுத்து அந்த கழுதை காலை 4 காலும் கட்டி அந்த காலுக்குள்ளே அந்த கம்பை விட்டு தூக்கி ஆளுக்கு ஒரு தோளில் வச்சு ஒரு பெரிய ஆற்று பாலத்தில் சுமந்து போயிருந்துருக்காங்க. அப்படி போக வெட்டிய அந்த அதிசயத்தை பார்த்து இந்த ஊர் ஜனமெல்லாம் கூட்டமாக கூடி பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க. என்னடா இந்த கழுதையை எப்படி அதிசயமாக கட்டி தூக்கிட்டு போகிறாங்க 2 பேர் அப்படின்ட்டு பலமாக கெக்கன்னு சிரிச்சிருக்காங்க அந்த ஊருக்காரங்க பூரா கூட்டம் போட்டு. அப்படி கூட்டம் போட்டு சிரித்ததுனால அந்த சிரிப்பு இந்த கழுதைக்கு பிடிக்காமல் அந்த கட்டி போட்ட அந்த கயத்தை அறுத்துக்கிட்டு அந்த பாலத்திலேருந்து கீழே தண்ணிக்குள்ளே குதித்து ஓடிருச்சான். அப்படி ஓடவே இந்த பணக்காரர் மயங்கிட்டு சொல்லியிருக்காரு, ஏண்டா மகனே, நம்மளை எல்லாத்தையும் திருப்திப்படுத்திடலாம்னு தான் பார்த்தா ஒருத்தனை கூட திருப்திப்படுத்தமில்ல, கடைசியில் நம்ம கழுதையும் கூட விற்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம பணக்கார வம்சத்துக்கே ஒரு அகுமானமடா மகனே அப்படின்ட்டு இந்த பணக்காரர் சொல்லியிருக்காரு மயங்கிட்ட. அதுக்கு மயன் சொல்லியிருக்காரு, போப்பா எல்லாத்தையும் திருப்திப்படுத்திடுமுண்டு, கடைசியில் நம்ம கழுதை கூட நம்ம பண்ணுறது பிடிக்காமல் அத்துக்கிட்டு ஓடி போச்சு அப்படின்ட்டு மயன் சொல்லியிருக்காரு.